வணக்கம் ஜேவி மீடியா நேயர்களே, நான் உங்கள் எழிலரசி. இன்னைக்கு இந்த வீடியோவில் நம்ம என்ன பார்க்க போறோம்னா, திருப்பூர் புஷ்பா தேட்டர் பகுதியில் ஸ்டெயின்ஸ் செகண்ட் ஸ்ட்ரீட்ல லொக்கேட் ஆயிருக்கிறதா நம்ம கிறிஸ்டல் நியூரோ சென்டர். இன்னைக்கு இந்த நியூரோ சென்டரோட ஃபவுண்டர் மிஸ்டர் சுரேஷ்குமார் அவர்கள் நம்ம கூட இணைஞ்சிருக்காங்க. தொடர்ந்து இந்த கிறிஸ்டல் நியூரோ சென்டரோட செயல்படல் குறித்து அவர்கிட்ட கேட்டு தெரிஞ்சுக்கலாம் வாங்க. வணக்கம் சார். வணக்கம் மேம். எப்படி இருக்கீங்க சார்? நல்லா இருக்குங்க மேம். சார், உங்களை பத்தி எங்க வியூவர்ஸ் கொஞ்சம் சொல்லுங்க சார். வணக்கம்ங்க. என் பேர் சுரேஷ்குமார். நான் சைக்காலஜிஸ்ட் அந்த ஐஎஸ்எஸ்ஆர் ஸ்லீப் டெக்னாலஜிஸ்ட்டுங்க. 2013 கிறிஸ்டல் நியூரோ சென்டர் ரன் பண்ணிட்டு இருக்கோங்க. சார், நம்ம கிறிஸ்டல் நியூரோ சென்டரோட செயல்பாடுகளை குறித்து கொஞ்சம் சொல்லுங்க சார் எங்களுக்கு. இங்கே நியூராலஜிஸ்ட் கன்சல்டிங்ஸ் வராங்க, அப்பாயின்மெண்ட் பேஸில் வந்துட்டு இருக்காங்க. அது போக ரீஹாபிலிட்டேஷன் ரன் பண்ணிட்டு இருக்கோங்க. ரீஹாபிலிட்டேஷனில் பார்த்தீங்கன்னா ஸ்பீச் தெரப்பி, ஆக்குபேஷனல் தெரப்பி, ஸ்பெஷல் எஜுகேட்டர், பிஹேவியர் தெரபிஸ்ட், கிளினிக்கல் சைக்காலஜிஸ்ட், இவங்க எல்லாமே இருக்காங்க. எல்லாமே குவாலிஃபைட் பர்சன்ஸ் தான் இருக்காங்க. அது போக பிசியோதெரப்பி டிபார்ட்மெண்ட் தனியாகவே இருக்குங்க. ஹியரிங் எய்ட்ஸ் பண்ணுறோம். குழந்தைங்கள்லேருந்து பெரியவங்களுக்கு முடிக்க ஹியரிங் டெஸ்ட் எல்லாமே பண்ணிகிட்ருக்கோம். அகைன் ஒரு ஓட்டு மிஷின், சிபேப், பைபேப் இதெல்லாம் கவர்மெண்ட் ஹாஸ்பிட்டல்லேருந்து போர் பேஷண்ட்ஸ்க்கு பண்ணி கொடுத்துட்ருக்கோம். லோ காஸ்ட்டில் பண்ணி கொடுத்துட்ருக்கோம். அது எல்லா ஹாஸ்பிட்டல்ஸ்லேருந்தும் இப்போ கூப்பிட்டாங்கன்னா அவங்களுக்கு வீட்டுக்கே போயிட்டு பண்ணித்தரதுக்கு குவாலிஃபைட் டெக்னீஷியன்ஸ் இருக்காங்க. அது போக இந்த சீசர் டிசார்டர் இந்த மாதிரியான கம்ப்ளைண்ட்ஸ்லாம் இருக்கும், நியூரோ இன்வெஸ்டிகேஷன் இதெல்லாம் பண்ணுவாங்க. அதுக்கான எக்யூப்மெண்ட்ஸ் எல்லாமே ஹை குவாலிட்டியான எக்யூப்மெண்ட்ஸ் வச்சுட்டு அதுக்கான டயக்னோஸ்டிக் ரிப்போர்ட்டும் எடுத்து கொடுத்துட்ருக்கோங்க. இது எல்லாமே பாஸ்ட் 12 இயர்ஸாக பண்ணிட்டு இருக்கோங்க. சார், ஹியரிங் எய்ட் பத்தி சொன்னீங்க இல்லையா, அதை பத்தி எங்களுக்கு கொஞ்சம் டீடைலா எக்ஸ்பிளைன் பண்ணுங்க. ஓகேங்க. ஹியரிங் எய்ட்ஸ்ங்கிறது குழந்தைங்கள்லேருந்து பெரியவங்களுக்கு முடிக்க எல்லாத்துக்குமே அது ஹியரிங் லாஸ் இருக்கவங்களுக்கு தேவைப்படுதுங்க. அது இப்போ ஃபார் எக்ஸாம்பிள்ஸ் குழந்தைங்களுக்கு நியூபார்ன் ஸ்க்ரீனிங் ஓஏங்கிற டெஸ்ட் எடுக்கிறோங்க. அது பிறந்த குழந்தைங்களுக்கு எடுக்கிறோம். அதில் ரெஃபர் வந்துச்சு அப்படின்னா 6 மந்த்துக்கு அப்புறம் பெரா டெஸ்ட் எடுக்கிறோங்க. அந்த பெராலையும் ஹியரிங் லாஸ் ஆச்சு அப்படின்னா 1 இயர்க்கு அப்புறம் இஎன்டி டாக்டர்ஸை பார்த்துட்டு காக்லியர் இம்ப்ளான்ட்ங்கிற ஒரு சர்ஜரி பண்ணுவாங்க. காக்லியர் இம்ப்ளான்ட் பண்ணுவாங்க. சில குழந்தைங்களுக்கு ஹியரிங் எய்ட்ஸும் தேவைப்படலாங்க. அது லாஸை பொறுத்து அது இஎன்டி டாக்டரோட சஜஷனோட நம்ம பண்ணுற மாதிரி இருக்குங்க. அது போக இப்போ ஹியரிங் லாஸில் நிறைய டைப்ஸ் இருக்குங்க. அது இப்போ மைல்டு, மாடரேட், சிவியர்னு இருக்குங்க. சில லாஸ் மெடிசன் கொடுத்து நம்ம ரெடி பண்ணிக்க முடியுங்க. சில லாஸில் ஹியரிங் எய்ட் ஃபிட் பண்ணால் தான் பண்ண முடியுங்க, ரெடி ஆகும். இல்லைன்னா சில இஎன்டி டாக்டர்ஸ் சர்ஜரிக்கு இது பண்ணுவாங்க. இது எல்லாமே நம்ம டெஸ்ட் எடுக்கும்போது தான் இவங்களுக்கு ஹியரிங் எய்ட் தேவைப்படுதா இல்லையாங்கிறத பார்ப்பாங்க. இப்போ நம்ம பிளேஸில் என்னென்னா ஹியரிங் எய்ட்ஸ் பிராண்டட் கம்பெனிஸ்லாம் இருக்குங்க. ஃபோனாக் இருக்குங்க, சிக்னியா இருக்குது, வைடெக்ஸ் இருக்குது, ரீசவுண்ட் இருக்குது. இந்த 4 பிராண்டுமே வேர்ல்டு கிளாஸ் குவாலிட்டியான கம்பெனிஸ். அவங்களோட டைரக்ட் டீலர்ஷிப் எடுத்து பண்ணிட்டு இருக்கோங்க. சார், நம்ம பிசியோதெரப்பியும் பண்ணிட்டு இருக்கோம் அப்படின்னு சொன்னீங்க, அதை பத்தி எங்களுக்கு கொஞ்சம் எக்ஸ்பிளைன் பண்ணுங்க சார். ஓகேங்க. பிசியோதெரபிஸ்ட் பார்த்தீங்கன்னா அவங்க குவாலிஃபைட் பர்சன்ஸ் தான் இருக்காங்கங்க. தனி டிபார்ட்மெண்ட்டே நமக்கு இருக்குங்க. எல்லாமே ஹை கிளாஸ் எக்யூப்மெண்ட்ஸ் வச்சு பண்ணிட்டு இருக்கோம். நம்ம பிசியோதெரப்பி ஹவுஸ் விசிட்டும் பண்ணிட்டு இருக்காங்க. சில பேஷண்ட் ஸ்ட்ரோக் பேஷண்ட் அவங்களால வர முடியாது, அந்த மாதிரிலாம் இருக்குங்க. அதெல்லாம் போய் வீட்டிலே போயிட்டு நம்ம பார்த்து கொடுக்குறோங்க. அது அடுத்ததாங்க இங்கே ஒரு 8 months பேபிலேருந்து வந்துட்டு இருக்காங்க. ஜிடிடி சொல்லுவாங்க, குளோபல் டெவலப்மெண்ட் டிலேன்னு சொல்லுவாங்க. அந்த மாதிரியான சைல்டுக்கும் இங்கே பிசியோதெரப்பி நம்ம பார்க்குறோங்க. தலையே நிற்காத குழந்தைங்க, நடக்க முடியாத குழந்தைங்க இவங்களாம் இருக்காங்க. குழந்தைங்கள்லேருந்து பெரியவங்க முடிக்க எல்லாமே ஒரே இடத்துல நம்ம பிசியோதெரப்பி இங்கே பார்க்குறோங்க. சார், ஹியரிங் எய்டு ப்ளஸ் பிசியோதெரப்பி இதெல்லாம் பற்றி எங்களுக்கு சொன்னீங்க. அதே மாதிரி ஹெல்த் கேர் பற்றி எங்களுக்கு கொஞ்சம் சொல்லுங்கள் சார். ஓகே. ஹெல்த் கேரில் பார்த்தீங்கன்னா ஸ்லீப் ஸ்டடி பண்ணிகிட்டு இருக்கோங்க. ஸ்லீப் ஸ்டடிங்கிறது ஒரு நியூரோ டாக்டர்ஸோ இல்லை பல்மோ டாக்டர்ஸ், சைக்காட்ரிஸ்ட், கார்டியாலஜிஸ்ட் ஆர் இஎன்டி டாக்டர்ஸ் யார் வேணாலும் ரெஃபர் பண்ணுவாங்க. அந்த ஸ்லீப் ஸ்டடி பண்ணும்போது நைட்டு தூக்கத்தில் 80க்கும் மேற்பட்ட பிரச்சனைகள் இருக்கும். அதில் என்ன ப்ராப்ளம் இருக்குங்கிறத நம்ம ரூல் அவுட் பண்ணி கொடுப்போங்க. அதை ரூல் அவுட் பண்ணிவிட்டு அதுக்கு அடுத்து எந்த டாக்டர்ஸ் அனுப்புகிறாங்களோ அந்த டாக்டர்ஸ் போய் பார்ப்பாங்க. முக்கியமாக இதில் மெயின் ரோல் பல்மோ டாக்டர்ஸோடது இருக்குங்க. பல்மோ டாக்டர்ஸ் அவங்களுக்கு ஓஎஸ்ஏங்கிற ப்ராப்ளம் இருக்கா அப்படிங்கிறத பார்ப்பாங்க. ஓஎஸ்ஏங்கிறது அப்செட்டிவ் ஸ்லீப் அப்னியா சிண்ட்ரம்னு சொல்லுவாங்க. இப்போ இந்த ஓஎஸ்ஏ இருக்குது அப்படின்னா அதுக்கு அடுத்த ட்ரீட்மெண்ட் பார்த்தீங்கன்னா டைட்ரேஷன் ஸ்டடி பண்ணுவாங்க. டைட்ரேஷன் ஸ்டடிங்கிறது சிபேப்ங்கிற ஒரு இன்ஸ்ட்ருமெண்ட் யூஸ் பண்ணுவாங்க. கண்டினியூஸ் பாசிட்டிவ் ஏர்வே ப்ரெஷர்னு சொல்லுவாங்க. இப்போ அந்த சிபாப் மிஷினில் ப்ரெஷர் 4லேருந்து 18 முடிக்க செட் பண்ணியிருப்போங்க.
அது எந்த அளவுக்கு ப்ரெஷர் போகுதுன்னு பார்க்கறதுக்கு தான் செகண்டரி டெஸ்ட் அந்த டெஸ்ட் பண்ணுறோங்க. இது அந்த OSA கம்ப்ளைண்ட் இருக்கிற பேஷண்ட்டுக்கு சிபேப் வந்து டாக்டர்ஸ் ரெஃபர் பண்ணுவாங்க. அந்த சிபேப் இன்ஸ்ட்ருமெண்ட் வந்து நம்ம வந்து பண்ணிட்டு இருக்கோங்க. அது சிபேப் பண்ணுறோம், பைபேப் பண்ணுறோம், O2 ஆக்சிஜன் மிஷின்ஸ் பண்ணுறோங்க. சிபேப்ங்கிறது வந்து ஒன்லி ஃபார் OSA பேஷண்ட்ஸ்க்கு தான் மோஸ்ட்லி 90% அது அவங்களுக்கு தான் யூஸ் ஆகுங்க. பைபேப்ங்கிறது வந்து COPD பேஷண்ட்டுக்கோ இல்லை ஐசியூவில் உள்ள பேஷண்ட் வார்டுக்கு மாற்றி வார்டுலேருந்து டிஸ்சார்ஜ் பண்ணும்போது பைபேப்புங்கிற ஒரு இன்ஸ்ட்ருமெண்ட்டோட அவங்கள டிஸ்சார்ஜ் பண்ணுற மாதிரி இருக்குங்க. இப்போ அந்த டைமிங்கில் வந்து பைபேப் வந்து நம்ம பேஷண்ட்டோட வீட்டுக்கே போயிட்டு செட்டிங்ஸ்லாம் டாக்டர்கிட்ட கேட்டுட்டு செட் பண்ணி கொடுக்குறோங்க. அது ஆக்சிஜன்ங்கிறது வந்து அவங்களுக்கு மூச்சு விட சிரமப்படுறவங்களுக்கும் பிளட்ல ஆக்சிஜன் லெவல் கம்மியாக இருக்கவங்களுக்கும் வந்து நம்ம ஆக்சிஜன் தெரப்பி வந்து கொடுக்குற மாதிரி இருக்குங்க. அந்த O2 மிஷின் வந்து ஆட்டோமேட்டிக்காகவே வந்து ஆக்சிஜன் வந்து ஜென்ரேட் பண்ணிக்கும். அதனால வந்து அது 5 லிட்டர் முடிக்க வந்து நம்ம செட் பண்ணி கொடுக்க முடியுங்க. இது எல்லாமே சிபேப், பைபேப், O2 இது எல்லாமே வந்துட்டு நம்ம வந்து பேஷண்டோட வீட்டில் போயிட்டு பண்ணி கொடுக்குறாங்க. இதுக்கான குவாலிஃபைட் டெக்னீஷியன்ஸ் இருக்காங்க. ஸ்லீப் ரிப்போர்ட்டிங் வந்து ISR குவாலிஃபைட் ஸ்லீப் டெக்னீஷியன் நான் தான் ரெடி பண்ணி கொடுக்குறேங்க. பல்மாலஜிஸ்ட் ஒப்பீனியனோட தான் வெளில கொடுத்துட்ருக்கோங்க. ஸோ இந்த மாதிரியான எல்லா விஷயங்களும் ஹெல்த் கேரில் வந்து பண்ணிகிட்ருக்கோங்க. சார் சிபேப், பைபேப், O2 இதெல்லாம் பற்றி சொன்னீங்க இல்லையா, அதை பற்றி எங்களுக்கு இன்னும் கொஞ்சம் ப்ரீஃபாக எக்ஸ்பிளைன் பண்ணுங்க சார். ஓகே மேம். சிபேப்ங்கிறது வந்து கண்டினியூஸ் பாசிட்டிவ் ஏர்வே ப்ரெஷருங்க. இது வந்து OSA பேஷண்ட்டுக்கு வந்து நம்ம வந்து டாக்டர்ஸ் ரெக்கமெண்ட் பண்ணுறாங்க. OSAங்கிறது எப்படின்னா நைட் தூக்கத்தில் மூச்சு தடைப்படுதல்னு சொல்லுவாங்க. அது இப்போ குறைஞ்சது வந்து நார்மல் ரேஞ்ச் பார்த்தீங்கன்னா 5 சொல்லுவாங்க, மாட்ரேட் ரேஞ்ச் பார்த்தீங்கன்னா 15 சொல்லுவாங்க, சிவியர் லெவல் பார்த்தீங்கன்னா அபோவ் 30 ஏஜ். அதாவது ஒரு மணி நேரத்துக்கு 5 முறை கீழே மூச்சு திணறல் இருந்தால் நார்மல், 15 முறை இருந்துச்சு அப்படின்னா மைல்டுன்னு சொல்லுவாங்க, 30 முறை இருந்துச்சுன்னா மாட்ரேட் சொல்லுவாங்க. 30க்கு மேற்பட்ட டைம் வரும்போது இது வந்து OSAவோட சிவியர் சிம்டம்ஸ் சொல்லுவாங்க. இந்த மாதிரி மூச்சு தடைப்படுதல் நைட் டைமில் அதிகமாக இருக்கவங்களுக்கு சிபேப் வந்து ரெக்கமெண்ட் பண்ணுவாங்க. அடுத்தது பைபேப் பார்த்தீங்கன்னா பை லெவல் இன்ஹேல் அண்ட் எக்ஸேல் ரெண்டுமே மூச்சு விடவும் கஷ்டப்படுறவங்க இழுக்கவும் கஷ்டப்படுறவங்களுக்கு ஐசியூவில் வந்து மோஸ்ட்லி யூஸ் பண்ணுவாங்க. அது போயிட்டு ஐபியில் வாட்ஸ்அப் பண்ணும்போது அங்கே சில ஹாஸ்பிட்டலில் இல்லைன்னா எங்கிட்ட இன்ஸ்ட்ருமெண்ட் வாங்குவாங்க. பேஷண்ட் வீட்டுக்கு பேஷண்ட்ஸ்க்கு வந்து தேவைப்படுங்க. அந்த மாதிரி டைமிங்லேயும் நாங்கள் பேஷண்ட் வீட்லேயும் போய் செட் பண்ணி கொடுப்போங்க. சிபேப்புங்கிறது கண்டினியூஸ் பாசிட்டிவ் ஏர்வே ப்ரெஷர். ஒரு ப்ரெஷர் வந்து ஒன்ஸ் வந்து வந்துகிட்டே இருக்கும். அது வந்து ப்ரீத்திங் ஹோல்ட் பண்ணாமல் பார்த்துக்கும். பைபேப்ங்கிறது வந்து இன்ஹேல் அண்ட் எக்ஸேல் ரெண்டுமே மூச்சியை வந்து வெளியில் விடுறதுக்கும் உள்ளே அனுப்புறதுக்கும் அந்த இன்ஸ்ட்ருமெண்ட் வந்து ஹெல்ப் பண்ணுங்க. அடுத்தது O2 ஆக்சிஜன் மிஷின் பார்த்தீங்கன்னா ஆக்சிஜன் லெவல் கம்மியாக இருக்கவங்களுக்கு இது வந்து தேவைப்படுங்க. அது பேஷண்ட் வீட்லேயோ இல்லை ட்ராவல் டைமிங்லேயோ இல்லை ஏர்போர்ட்டில் ஃப்ளைட்டில் போகிறப்ப கூட இந்த இன்ஸ்ட்ருமெண்ட் வந்து யூஸ் பண்ணுறாங்க. இது எல்லாமே டாக்டரோட ரெக்கமெண்டேஷன் இருந்தால் மட்டும்தான் நம்மளால் பண்ண முடியுங்க. சார் நியூரோ இன்வெஸ்டிகேஷன் பற்றி எங்களுக்கு கொஞ்சம் எக்ஸ்பிளைன் பண்ணுங்க சார். நியூரோ இன்வெஸ்டிகேஷனுங்கிறது பார்த்தீங்கன்னா பீடியாட்ரிஷியன், ஆர்த்தோபெடிக், நியூரோலஜிஸ்ட் இவங்க எல்லாமே வந்து எங்களுக்கு அனுப்பிட்டுருக்காங்க. ஜெனரல் ஃபிசிஷியன் இவங்க எல்லாமே அனுப்பிட்டுருக்காங்க. இப்போ பீடியாட்ரிஷியன் பார்த்தீங்கன்னா ஃபெப்ரவரி சீசன் சொல்லுவாங்க. குழந்தைங்களுக்கு வந்து ஃபீவர் வந்து ஃபிக்ஸ் வரும். அந்த மாதிரியான குழந்தைங்களுக்கு இன்வெஸ்டிகேஷனுக்கு எங்களுக்கு அனுப்புவாங்க. நாங்கள் அந்த EEG டெஸ்ட்டுக்காக வருவாங்க. அந்த EEG டெஸ்ட் எடுத்துகிட்டு நியூரோலஜிஸ்டோட ஒப்பீனியன் வாங்கி கொடுத்துருவோம். நாங்கள் அதில் ப்ராப்ளம் இல்லை நார்மலாக இருக்குது அப்படின்னா ஓகே, ப்ராப்ளம் இருக்குன்னா நியூரோலஜிஸ்ட் வந்து நமக்கு அடுத்து என்ன பண்ணுங்கிறத இன்ஸ்ட்ரக்ஷன் பீடியாட்ரிஷியன் கொடுத்துருவாங்க. அடுத்து நர்வ் கண்டிஷன் ஸ்டடி பண்ணுவாங்க. இதில் வந்து மெயினாக பார்த்தீங்கன்னா CTSன்னு சொல்லுவாங்க, கேபிட்டல் டோனல் சிண்ட்ரம் சொல்லுவாங்க. அது பார்த்தீங்கன்னா இந்த கையில் வந்து இந்த ஸ்பாட்டில் வந்து பிளாக் ஆகிருக்குது. இப்போ அது CTSங்கிறது கன்ஃபார்ம் பண்ணுறது நியூரோலஜிஸ்ட் தான் கன்ஃபார்ம் பண்ணுவாங்க ரிப்போர்ட்டிங்கில். அது கன்ஃபார்ம் ஆச்சுன்னா ஒரு மைனர் சர்ஜரி பண்ணி அதை வந்து ரிமூவ் பண்ணிவிடுவாங்க. அதாவது இந்த பிளாக் ஆகிருக்கும் இந்த இடத்த வந்து ரிமூவ் பண்ணிவிடுவாங்க. அது ஆர்த்தோபெடிக் டாக்டர் மைனர் சர்ஜரி பண்ணுவாங்க. அதுக்காக இந்த டெஸ்ட் அனுப்புவாங்க NCSங்கிறது. அடுத்தது வெம்ப்புங்கிறது கிடினஸ்க்காக பண்ணக்கூடிய டெஸ்ட்டுங்க. VNGங்கிறது அது கொஞ்சம் அட்வான்ஸ் டெஸ்ட்டுங்க. இப்போ திருப்பூரில் வந்து நம்ம தான் வந்து VNG வீடியோ நெஸ்டோகிராம் சொல்லுவாங்க. கிடினஸ்க்காக ஒரு கிளினிக் தனியாகவே நம்ம ரன் பண்ணிகிட்ருக்கோங்க. இங்கேருந்து வேரியஸ் ஹாஸ்பிட்டல்ஸ்லேருந்து நம்ம பேஷண்ட்ஸ்லாம் வந்துட்டுருக்காங்க. இது எல்லாமே வந்து நியூரோ இன்வெஸ்டிகேஷனில் பண்ணிகிட்ருக்கோங்க. இது எல்லாமே ஒரு டாக்டர்ஸ் வந்து ரெஃபர் பண்ணி நம்ம வந்து ரிப்போர்ட் வாங்கி கொடுத்துட்ருக்கோங்க. இப்போ பீடியாட்ரிஷியனும் ஆர்த்தோபெடிக் எந்த டாக்டர்ஸ் நமக்கு இன்வெஸ்டிகேஷன் அனுப்பிச்சாலும் நியூரோலஜிஸ்டோட ஒப்பீனியனோட ஒப்பீனியனோட நம்ம கொடுத்துட்ருக்கோங்க. சார் என்னென்ன மாதிரியான பேஷண்ட்ஸ் வந்து இங்கே வரலாங்க சார்? இப்போ பார்த்தீங்கன்னா இங்கே நியூரோலஜிஸ்ட் இங்கேயே அவைலபிள் இருக்காங்க. வலிப்பு உள்ளவங்க, கை கால் வலி உள்ளவங்க, தலை சுத்து உள்ளவங்க இவங்களாம் வந்துட்டு இங்கே வரலாங்க. இதுக்காக ஃபிசியோதெரபிஸ்ட்டும் அவைலபிளாக இருக்காங்க, ப்ளஸ் வந்து நியூரோலஜிஸ்ட்டும் அவைலபிளாக இருக்காங்க. சார் பீரியாடிக் ரீஹபிலிட்டேஷன் பற்றி கொஞ்சம் சொல்லணுங்க சார். அதே போல் அங்கே என்னென்ன மாதிரியான குழந்தைங்க வந்து வரலாம் அப்படிங்கிறது நீங்கள் கொஞ்சம் சொல்லுங்கள் சார். ஓகே மேம்.
நம்ம பீடியாட்ரிக் ரீஹபிலிட்டேஷனில் பார்த்தீங்கன்னா ஸ்பீச் தெரப்பி, ஆக்குபேஷனல் தெரப்பி, ஸ்பெஷல் எஜுகேஷன், பிஹேவியர் தெரப்பி, விஷன் தெரப்பி இது எல்லாமே பண்ணிகிட்ருக்கோம். ஈவன் பீடியாட்ரிக்கில் ஃபிசியோதெரப்பியும் அங்கே வந்து ஆட் பண்ணி பண்ணிகிட்ருக்கோம். இங்கே வந்து அடல்ட் பண்ணுறோம், மேலே வந்துட்டு ஃபிசியோதெரப்பி ரிலேட்டடாக பண்ணிகிட்ருக்கோம். இப்போ ஸ்பீச் டிலேடு குழந்தைங்க, அதாவது 2 வயசு ஆகியோ அப்பா அம்மான்னு பேசாத குழந்தைங்க, ஹைப்பர் ஆக்டிவ் அதிகமாக உள்ள குழந்தைங்க, ஹைப்பர் ஆக்டிவ்னா துருதுருப்பு அதிகமாக இருந்தாலும் சரி, மந்தமாக இருந்தாலும் சரி, இவங்க எல்லாமே வந்துட்டு இங்கே ஸ்பீச் தெரப்பி வந்து நீடட் இருக்கும், ஆக்குபேஷனல் தெரப்பி நீடட் இருக்கும். இப்போ ஸ்கூல் போகிறாங்க, அங்கே வந்து எஜுகேஷனில் கான்சன்ட்ரேட் பண்ண முடியல, இல்லை அங்கே கம்ப்ளைண்ட்ஸ் வந்துட்டு இருக்கு, சப்ஜெக்டில் கொஞ்சம் ரொம்ப டவுனாக இருக்காங்க, இந்த மாதிரியான குழந்தைங்களுக்கு வந்து ஸ்பெஷல் எஜுகேஷன் நீடட் இருக்குங்க. விஷன் ப்ராப்ளம் உள்ள குழந்தைங்க, ஸ்ப்ளின் சொல்லுவாங்க, இல்லைன்னா மாறுக்கன்னு சொல்லுவாங்க இல்லையா, அந்த மாதிரியான குழந்தைங்களுக்கும் விஷன் தெரப்பிங்கிறது பண்ணுறோங்க. அது போக டெவலப்மெண்டல் ஸ்க்ரீனிங், ஐக்யூ அசஸ்மெண்ட் இது எல்லாமே வந்து கிளினிக்கல் சைக்காலஜிஸ்ட் வந்து பண்ணி கொடுத்துட்ருக்காங்க. சார், பீரியாடிக் ரீஹபிலிட்டேஷன்னா என்ன? அங்க என்னென்ன மாதிரி பிரச்சனைக்கு உண்டான குழந்தைங்க வந்து வரலாம், அதை பத்தி கொஞ்சம் எக்ஸ்பிளைன் பண்ணுங்க சார். ஓகே, நம்ம கிறிஸ்டலில் பார்த்தீங்கன்னா ஸ்பீச் தெரப்பி, ஆக்குபேஷனல் தெரப்பி, பிஹேவியர் தெரப்பி, ஸ்பெஷல் எஜுகேஷன், விஷன் தெரப்பி, ஐக்யூ அசஸ்மெண்ட் இது எல்லாமே பண்ணிருக்கோங்க. இவங்க எல்லாமே வந்து பார்த்தீங்கன்னா குவாலிஃபைட் பர்சன்ஸ் தான் பண்ணிருக்காங்க. இவங்க குவாலிஃபைட் பர்சன்ஸ் இருந்து கிளினிக் ரன் பண்ணால் தான் இம்ப்ரூவ்மெண்ட் வந்து பெட்டராக இருக்குங்க. இப்போ ஸ்பீச் டிலேட் உள்ள குழந்தைங்க யார் யார் வரலான்னு கேட்டிங்கன்னா, ஒரு வயசுலேருந்து 2 வயசு முடிக்க உள்ள குழந்தைங்கள இருந்து பெரியவங்களை முடிக்க எல்லாமே வராங்க. இப்போ 1 வயசு உள்ள குழந்தைங்கலேருந்து 1.5 வயசு 2 வயசுல இருக்கும்போது அப்பா அம்மா அப்படிங்கிறது குழந்தைங்க சொல்லணுங்க. அப்போ 2 வயசு ஆகியும் அப்பா அம்மாவே சொல்லலை அப்படின்னா அந்த குழந்தைங்களுக்கு ஸ்பீச் நீடட் இருக்கலாங்க. ஸோ ஒரு பீடியாட்ரிஷியனை கன்சல்ட் பண்ணிட்டு கூட வரலாங்க அவங்க. ஆக்குபேஷனல் தெரப்பி பார்த்தீங்கன்னா ஹைப்பர் ஆக்டிவான குழந்தைங்க, துருதுருப்பு அதிகமாகவே இருக்கும், ஒரு இடத்துல உட்காரவே மாட்டாங்க, ஐ கான்டாக்டே இருக்காது, அந்த மாதிரியான குழந்தைங்களாம் வந்து பார்த்தீங்கன்னா ஆக்குபேஷனல் தெரப்பி வந்து நீடட் இருக்குங்க. அது இப்போ நிறைய ஸ்கூல்ஸ்லேருந்து டேரெக்டாக வந்து ரெஃபர் பண்ண ஆரம்பிக்கிறாங்க. இந்த குழந்தைய வந்து ஸ்கூலில் உட்கார வைக்க முடியல, இந்த குழந்தைக்கு வந்து போய் கன்சல்ட் பண்ணிட்டு வாங்கன்னு சொல்லிட்டு டேரெக்டாகவே வராங்க. மந்தமாக இருப்பாங்க, எதுவுமே பண்ணாமல் மந்தமாக இருக்க குழந்தைகளுக்கும் ஆக்குபேஷனல் தெரப்பி நீடட் இருக்குங்க. ஸ்பெஷல் எஜுகேஷன் பார்த்தீங்கன்னா இப்போ ஸ்கூலில் வந்து படிக்கவே மாட்டேங்கிறாங்க அப்படின்னு சின்ன குழந்தைங்கலேருந்து கம்ப்ளைண்ட்ஸ் வந்துட்டே இருக்கும், எழுத மாட்டேங்கிறாங்க அப்படின்னு. ஸோ அவங்களுக்கு வந்து ஸ்பெஷல் நீட்ஸ் ஏதாவது இருக்காங்கிறத பார்க்கணுங்க. ஸோ ஸ்பெஷல் எஜுகேஷன் பண்ணிட்டு இருக்கோங்க. பிஹேவியர் தெரப்பி பார்த்தீங்கன்னா பிஹேவியரல் இஷ்யூஸ், ஒரு குழந்தைங்க வந்து அடிச்சிடுறாங்க, தலைவிட்டே இருக்காங்க, இது வந்து யூஸ்வலாக உள்ளது தான். இது கொஞ்சம் டிஃப்ரெண்டாக இருக்கா, வேற ஏதாவது கம்ப்ளைண்ட்ஸ் இருக்கா, ரிப்பீட்டடாக சேம் இஷ்யூஸ் வந்துட்டு இருக்கா, இதெல்லாம் பார்க்கறதுக்காக பிஹேவியர் தெரப்பிங்கிறது பண்ணிட்டு இருக்கோங்க. இது போக ஐக்யூ அசஸ்மெண்ட் பண்ணுறோங்க, டெவலப்மெண்டல் ஸ்க்ரீனிங் பண்ணுறோங்க. டெவலப்மெண்டல் ஸ்க்ரீனிங்னா இப்போ 2 வயசு குழந்தை 2 வயசுக்கான வளர்ச்சி இருக்கா, இப்போ 4 வயசு 5 வயசு ஆச்சுன்னா 5 வயசுக்கான வளர்ச்சி இருக்கா, இல்லை 5 வயசு உள்ள குழந்தைங்க 3 வயசு 2 வயசு குழந்தைங்களோட ஆக்டிவிட்டிஸ் தான் பண்ணுறாங்களா, இதெல்லாம் பார்த்துட்டு ஒரு ஐக்யூ அசஸ்மெண்ட்டாகவே கொடுக்குறோங்க. ரிப்போர்ட்ஸ் எல்லாமே பண்ணிட்டு இருக்கோங்க. இது எல்லாமே நம்ம பீடியாட்ரிக் ரீஹபிலிட்டேஷனில் பண்ணிட்டு இருக்கோங்க. சார், நிறைய குழந்தைங்க வந்து ஒரு 2 இயர்ஸ்ல வரையும் பேசாம இருப்பாங்க அப்படின்றீங்க. இப்ப சில குழந்தைங்களை பார்த்தீங்கன்னா 4 இயர்ஸ் ஆனாலும் பேசாம இருந்து ஸ்கூல்ஸ் எல்லாம் ஜாயின் பண்ணி விட்டா நிறைய பிள்ளைகளோட பேசும்போது பேச்சு வந்துரும் அப்படின்ற ஒரு இது இருக்குங்க சார். ஸோ அது உண்மைதானா? அதே மாதிரி அந்த மாதிரி குழந்தைங்க பேசாம இருக்கிறத நம்ம எப்போ ஐடென்டிஃபை பண்ணி எப்போ உங்ககிட்ட வந்து கன்சல்டிங் வரணும்? ஒரு குழந்தைங்க 2 இயர்ஸ் ஆகும்போதே பேசல அப்படின்னா ஒரு ஸ்பீச் தெரபிஸ்ட்டை கன்சல்ட் பண்ணிக்கிறது நல்ல விஷயங்க இது. ஏன்னா இது வந்து ஃபியூச்சர்ல வந்து பெரிய ப்ராப்ளம் ஆகலாம். இப்போ நீங்க சொல்ற சைல்டு வந்து இப்போ ஒரு 10 இயர்ஸ் 15 இயர்ஸ் பேக் வந்து அப்படி இருந்திருக்கும். இப்போ என்னன்னா மொபைல் யூசேஜ், டிவி யூசேஜ்லாம் அதிகமானனால அந்த குழந்தைங்க வந்து அந்த டெவலப்மெண்ட் வராமே கூட போயிருதுங்க அது. ஸோ அதனால வந்து நீடட் இருக்கு. அவங்க குழந்தைங்களை வந்து ஒரு 2 இயர்ஸ் ஆன குழந்தைங்க பேசல அப்படின்னாவே ஒரு ஸ்பீச் தெரபிஸ்ட்டை கன்சல்ட் பண்ணிக்கிறது பெட்டரா இருக்குங்க. இதுல இன்னொரு விஷயம் இருக்குங்க, என்னன்னு பாத்தீங்கன்னா இப்ப அந்த குழந்தைங்க 2 வயசான குழந்தைங்களுக்கும் பேசல அப்படிங்கிறது ஒரு கம்ப்ளைண்டா தான் தெரியும் அது. ஆனா பெரிய சவுண்ட், இப்ப வெடி வெடிக்குது, பைக்லாம் வருது அப்படின்னா கூட அந்த குழந்தைங்க திரும்பி பார்க்க மாட்டாங்க. ஸோ அந்த மாதிரி குழந்தைங்க இருக்காங்க, பேசாம இருக்காங்க அப்படின்னா கண்டிப்பா அவங்களுக்கு ஹியரிங் டெஸ்ட் தேவைப்படுங்க. அதாவது 2 இயர்ஸ் குழந்தைங்களுக்கு பெராங்கிற ஒரு டெஸ்ட் வந்து பண்ணுவாங்க. காது கேக்குதா இல்லையா அப்படிங்கிறத பார்ப்போங்க. பார்த்துட்டு காது கேட்கலன்னா ஒரு இன்டி டாக்டர் ஒப்பீனியன் வாங்க சொல்லுவாங்க. அதுக்கப்புறம் டாக்டர் என்ன சொல்றாங்களோ அதை ஃபாலோ பண்ற மாதிரி இருக்கும். காது கேட்காதனால கூட உங்களுக்கு பேச்சு வராம இருக்கும். கண்டிப்பாங்க. இப்ப காது கேட்கலன்னா எதுவுமே இல்லை இல்லையா, சவுண்டு வெளில இருக்க நாய்ஸ் எதுவுமே தெரியாது. அப்ப நம்ம வாயோட மூவ்மெண்ட் வச்சுதான் அந்த குழந்தைங்க வந்து லிசன் பண்ணிட்டு இருப்பாங்க. அதனால காது கேட்கறதுக்கு என்ன வழி அப்படிங்கறத அடுத்த டாக்டரை தான் பார்க்கணுங்க. சார், இப்போ ஆட்டிசம் மாதிரியான குழந்தைங்களை இங்க கூட்டிட்டு வரலாமா? அதுக்கான ட்ரீட்மெண்ட் நம்ம கிட்ட இருக்குங்களா?
கண்டிப்பாங்க. அதுக்கான ட்ரீட்மெண்ட் இருக்குங்க. ஆட்டிசம் உள்ள குழந்தைங்களுக்கு வந்து ஹைப்பர் ஆக்டிவ் அதிகமா இருப்பாங்க. ஸ்பீச்ல வந்து ஸ்லோ டவுனா இருப்பாங்க. ஒண்ணு பேசவே மாட்டாங்க. இல்லன்னா லைட்டா 1 ஆர் 2 வேர்ட்ஸ் பேசிட்டு இருக்கலாங்க. என்னன்னா குழந்தைங்க வந்து லிசனிங்கே இருக்காது. ஓடிட்டே இருப்பாங்க. ஐ கான்டாக்டே இருக்காது. இதெல்லாம் கொண்டு வரதுக்கு ஆக்குபேஷனல் தெரப்பி வந்து நீடட் இருக்குங்க. அதுக்கப்புறம் ஸ்பீச் தெரப்பி நீடட் இருக்கும். ஒரு குழந்தைங்கள உட்கார வச்சதுக்கப்புறம் ஸ்பீச் தெரப்பி பார்த்தா இன்னும் கொஞ்சம் பெட்டரா இருக்குங்க அது. இது எல்லாமே நம்ம கிளினிக்ல வந்து பண்ணிட்டு இருக்கோங்க. சார், ISSR ஸ்லீப் டெக்னாலஜிஸ்ட் முடிச்சிருக்கேன் அப்படின்னு சொன்னீங்க ஸ்டார்டிங்லே. ஸோ அதை பத்தி எங்களுக்கு கொஞ்சம் எக்ஸ்பிளைன் பண்ணுங்க சார். ஓகே மேம். இது வந்து ஸ்லீப் டெக்னாலஜிஸ்ட்ங்கிறது வந்து எய்ம்ஸ்ல வந்து கண்டக்ட் பண்ணக்கூடிய ஒரு காம்படிஷன் எக்ஸாமுங்க அது. இதுக்கான குவாலிஃபிகேஷன் இதெல்லாம் இருக்குங்க அது. இதை கம்ப்ளீட் பண்ணவங்க தான் ஸ்லீப் ஸ்டடி பண்ணணும் அப்படிங்கிற மாதிரி ஒரு ரூல்ஸ் அண்ட் ரெகுலேஷன் இந்தியாவிலேருந்து இருக்குங்க அது. இப்போ அந்த ஸ்லீப் ஸ்டடி ரெஃபர் பண்ணுறது வந்து டாக்டர்ஸ் ரெஃபர் பண்ணுவாங்க. அவங்களுக்கு டாக்டர்ஸ்க்கு எந்த மாதிரியான பேஷண்ட்ஸ்லாம் போவாங்க அப்படின்னா, OSA குரட்டை வந்து அதிகமாக இருக்க பேஷண்ட்டு, டே டைமில் தூங்கிடுவாங்க, டிவி பார்க்கும்போது தூங்கிடுவாங்க, நிறைய ஆக்சிடென்ட்லாம் ஆகுது, டிரைவர்லாம் நிறைய ஆக்சிடென்ட் ஆகுது இல்லையா, ஸ்லீப் பேட்டர்ன் வந்து ப்ராப்பராக இல்லை, சரியான தூக்கம் இல்லை அப்படின்னா ஆக்சிடென்ட் ஆகுது. ஸோ இந்த ஸ்லீப் ப்ராப்ளம் இருக்கவங்க எல்லாமே வந்துட்டு எங்களை காண்டாக்ட் பண்ணலாம். நாங்கள் ஒரு நல்ல பல்மோலஜிஸ்ட் வந்து நாங்கள் ரெஃபர் பண்ணுவோம். ரெஃபர் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் ஸ்லீப் ஸ்டடி நீடர் இருந்தால் தேவைப்பட்டால் பண்ணிக்கலாம் அது. ஓகே சார். எல்லா ஏஜ் குரூப்பும் வரலாங்களாங்க சார்? எஸ் மேம். இப்போ வந்து பார்த்தீங்கன்னா பீடியாட்ரிக்ல இருந்து இந்த ப்ராப்ளம் எல்லாமே இருக்குங்க மேம். இப்போ நார்த் சைட்லாம் பார்த்தீங்கன்னா 6 மந்த் 1 இயர் பேபி கூட வந்து ஸ்லீப் ஸ்டடி பண்ணுறாங்க. அது அடினாய்ட் ப்ராப்ளம் இருக்கும், இல்லைன்னா ஸ்லீப் OSA இருக்காங்கிறத பார்க்கறதுக்காகவும் பண்ணிட்டு இருக்காங்க அது. இப்போ ஏஜ் லிமிட்டட் கிடையாது மேம். இது 100 இயர்ஸ் முடிக்க உள்ளவங்களும் பண்ணுறவங்க இருக்காங்க அது. இப்போ இந்த ஸ்லீப்பில் மோர் தென் 80 டிசார்டர்ஸ் இருக்குது. அதில் என்ன டிசார்டர்ஸ் இருக்குங்கிற ரூல் அவுட் பண்ணுறது தான் எங்களோட ரோலுங்க. இது பண்ணிவிட்டு ஒரு ரிப்போர்ட் ப்ரிப்பேர் பண்ணும்போது ஒரு பல்மோலஜிஸ்டோட ஒப்பீனியனோட ரிப்போர்ட் வந்து வெளில கொடுக்குற மாதிரி இருக்குங்க. ஓகேங்க சார். சார், நம்ம கிறிஸ்டல் நியூரோ சென்டரோட பிரான்ச்சஸ் நிறைய இருக்குன்னு கேள்விப்பட்டோம். எங்கெல்லாம் சார் இருக்குது நம்மளோட? ஓகே. ரீஹபிலிட்டேஷன் பார்த்தீங்கன்னா கோயம்புத்தூரில் பண்ணிகிட்டு இருக்கோம். திருப்பூர், ஈரோடு, கரூர், நாமக்கல், திருச்சி, சேலம், இது எல்லா டிஸ்ட்ரிக்ட்லையுமே வந்து ரீஹபிலிட்டேஷன் வந்து பண்ணிட்டு இருக்காங்க. ஹெல்த் கேர் பார்த்தீங்கன்னா திருப்பூர், ஈரோடு, நாமக்கல், கரூர், சேலம், இந்த 4 டிஸ்ட்ரிக்ட்லேயும் பண்ணிட்டு இருக்கோங்க. ஸ்லீப் ஸ்டடி பார்த்தீங்கன்னா ஆல் ஓவர் தமிழ்நாடு ஃபுல்லாகவே வந்து பண்ணிட்டு இருக்கோங்க. இப்போ சென்னையில் நியூவாக வந்து சென்டர்ஸ்லாம் ஸ்டார்ட் பண்ணியிருக்காங்க. அது ஸ்லீப் ஸ்டடி வந்து ஒரு நாளைக்கு எங்களுக்கு வந்து ஒரு டெஸ்ட் தான், ஒரு இன்ஸ்ட்ருமெண்ட்டில் ஒரு டெஸ்ட் தான் பண்ண முடியும். நாங்கள் வந்து 10 இன்ஸ்ட்ருமெண்ட் கிட்ட யூஸ் பண்ணியிருக்கோம். ஒரு நாளைக்கு 10 கேசஸ் எங்களால் பண்ண முடியுதுங்க. ஸோ இப்போ ஆல் ஓவர் தமிழ்நாடு இதை வச்சு எல்லாமே இது பண்ணிட்டு இருக்கோம். எல்லாமே குவாலிஃபைட் டெக்னீஷியன்ஸ் வச்சு தான் பண்ணிட்டு இருக்கோங்க. அது இப்போ ஒரு பேஷண்ட் டேரெக்டாக வந்து ஸ்டடி கேட்டாங்கன்னா நாங்கள் பண்ணுறது கிடையாது. ஒரு பல்மோனரி டாக்டர்ஸ்ட்ட ஒப்பீனியன் வாங்கிட்டு அதுக்கப்புறம் ஸ்லீப் ஸ்டடி பண்ணுறோம். அந்த ஸ்லீப் ஸ்டடி பண்ணிவிட்டு அந்த ரிப்போர்ட்டோட போயிட்டு பல்மோனரி டாக்டர்ஸ் பார்த்துட்டு அவங்க டாக்டர் என்ன ஒப்பீனியன் கொடுக்குறாங்க, இன்ஸ்ட்ருமெண்ட் யூஸ் பண்ண சொல்கிறாங்களா, CPAP யூஸ் பண்ண சொல்கிறாங்களா, இல்லை மெடிசன் நீட் இருக்கா, இல்லை லைஃப் ஸ்டைல் மாடிஃபிகேஷன் பண்ணுறதா. இப்போ இந்த வெயிட் ரிடக்ஷன் பண்ணால் கூட சில பேஷண்ட் வந்து சரியாயிருங்க. அது சில பேஷண்ட் வந்து சுப்பைன்ரல் படுத்தோம்னா ஸ்னோரிங் அதிகமாக இருக்கும், ரைட் ஆர் லெஃப்ட் சைடில் படுத்தோம்னா அந்த ஸ்னோரிங் லெவல் கம்மியாகும். ஸோ அப்போ பொசிஷன் தெரப்பின்னு சொல்லுவாங்க. இப்போ சில பேஷண்ட் வந்து ரைட் சைடில் மட்டும் திரும்பி படுங்க, சுப்பைனில் படுக்காதீங்க, இது மாதிரி சொல்லுவாங்க. ஸோ இது மாதிரி நிறைய இருக்குங்க அதில் ஸ்லீப் ஸ்டடியை பொறுத்த முடிக்க. அதில் வந்து இப்போ பேஷண்ட்ஸ்க்கு என்ன ப்ராப்ளம் இருக்குது, அவங்களுக்கு என்ன ட்ரீட்மெண்ட் தேவைன்னு பார்த்துட்டு நம்ம பண்ணி கொடுக்குறோங்க. சார், இப்போ இங்க இருக்கிற மாதிரி ஃபெசிலிட்டிஸ் அங்க எல்லாமே இருக்காங்க சார்? இப்போ ஆல் ஓவர் தமிழ்நாடு ஃபுல்லா சர்வீஸ் பண்ணிட்டு இருக்கான்றீங்க. ஸோ ஃபெசிலிட்டிஸ் எல்லாம் எந்த மாதிரிங்க சார் இருக்குங்க? இதில் வந்து ஸ்லீப்ல பார்த்தீங்கன்னா லெவல் 1, 2, 3 அப்படின்னு இருக்குங்க. லெவல் 1 ஸ்லீப் ஸ்டடி, லெவல் 2 ஸ்லீப் ஸ்டடி, லெவல் 3ங்கிறது இருக்குங்க. தமிழ்நாட்டில் வந்து நம்மளோட பிரான்ச் பொறுத்த முடிக்க கோயம்புத்தூரில் மட்டும்தான் லெவல் 1 பண்ணுறாங்க இன்பெல்ட்டில். லெவல் 2ங்கிறது வந்து பேஷண்ட்டோட வீட்லேயே போய் பண்ணி கொடுத்துட்ருக்கோங்க. எல்லா இடத்துலையுமே வந்து பிரான்ச்சஸ் இருக்குங்க. ஆஃபீஸில் பண்ணிக்கலாம், எங்களோட கிளினிக்லேயே பண்ணிக்கலாம். பேஷண்ட்டோட வீட்லேயும் போய் பண்ணி கொடுக்குறோம். சில பேஷண்ட்டுக்கு வீடு விட்டு வெளில வந்தால் சரியாக தூக்கம் வராது, எனக்கு வந்து ரொம்ப டிஸ்டர்பன்ஸாக இருக்குது அப்படின்னு சொல்லுவாங்க. அதனால பேஷண்ட்டோட வீட்டு கம்ஃபர்டபுள், அவங்க எந்த டைம் தூங்குவாங்களோ ஒரு 1 ஹவருக்கு முன்னாடி போயிட்டு ஹூக்கப்லாம் பண்ணிட்டு எல்லாமே இது பண்ணி டெக்னீஷியன் மானிட்டரிங்ல இருப்பாங்க. தினமும் பண்ணுவாங்க சார்? எப்படி? ஸ்லீப் ஸ்டடிங்கிறது வந்து டயக்னோஸ்டிக் ஸ்டடிங்க. அது இப்போ ஒரு நாளைக்கு ஒரு பேஷண்ட் பண்ண முடியுங்க. இப்போ இன்னைக்கு நைட் ஒரு பேஷண்ட்டுக்கு ஸ்டடி பண்ணுறோம் அப்படின்னா ரிப்போர்ட் ப்ரிப்பேர் பண்ணுறதுக்கு 3 to 4 ஹவர்ஸ் அவங்க ரிப்போர்ட் ப்ரிப்பேர் பண்ணுறதுக்கு. ஆஃப்டர்நூன் டைமில் போய் டாக்டர்ஸ் வந்து அவங்க பார்ப்பாங்க. இஃப் நீடட் OSAங்கிறது கன்ஃபார்ம் பண்ணால் டைட்ரேஷன் போவாங்க, இல்லைன்னா மெடிசின்ஸ் நீடடா, லைஃப் ஸ்டைல் மாடிஃபிகேஷனா என்னங்கிறது டாக்டர் டிசைட் பண்ணுவாங்க. சார், நம்ம வீடியோ பார்க்குற நேயர்களுக்கு நீங்கள் சொல்ல விரும்புறது என்னங்க சார்? நம்ம கிறிஸ்டல் நியூரோ சென்டரில் பார்த்தீங்கன்னா ரீஹபிலிட்டேஷன் பண்ணிகிட்ருக்கோம், ஹெல்த் கேர் பண்ணிகிட்ருக்கோம், ஸ்லீப் ஸ்டடீஸ் பண்ணிகிட்ருக்கோம், நியூரோ இன்வெஸ்டிகேஷன் பண்ணிகிட்ருக்கோம், ஃபிசியோதெரப்பி பண்ணிகிட்ருக்கோம். இதில் உங்களுக்கு எது நீடட் இருந்தாலும் எங்களை காண்டாக்ட் பண்ணுங்கள், உங்களுக்கு நாங்கள் உதவுறதுக்கு தயாராக இருக்கோங்க.
சார் இவ்வளோ நேரம் பொறுமையாக எங்கள் வியூவர்ஸ்க்கு ஏற்ற மாதிரி அவ்வளோ சிம்பிளாக வந்து எல்லாத்தையும் எக்ஸ்பிளைன் பண்ணியிருந்தீங்க சார். நம்ம சென்டருடைய ஸ்பெஷாலிட்டி என்ன, என்னென்ன மாதிரியான ஃபெசிலிட்டிஸ் இருக்குது, என்னென்ன மாதிரி ட்ரீட்மெண்ட் போயிட்டுருக்கு, இதை பற்றிலாம் சொன்னீங்க. ரொம்பவும் தேங்க்ஸ் சார். இது ரொம்ப எங்கள் வியூவர்ஸ்க்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு நான் நினைக்கிறேன். ரொம்ப நன்றிங்க சார். நன்றிங்க. நேர்களே, இவ்வளோ நேரம் நம்ம கிறிஸ்டல் நியூரோ சென்டரோட டாக்டர் சுரேஷ்குமார் அவங்க நம்ம கூட இருந்தாங்க. அவர்கிட்ட நம்ம இந்த நியூரோ சென்டரோட ஸ்பெஷாலிட்டி என்ன, இங்கே என்னென்ன மாதிரி ட்ரீட்மெண்ட்ஸ் போயிட்டு இருக்கு அப்படின்னு சொல்லி மொத்த டீட்டெயில்ஸும் அவ்வளோ அழகாக எக்ஸ்பிளைன் பண்ணியிருந்தாரு. நாமளும் கேட்டு தெரிஞ்சுக்கிட்டோம். இந்த வீடியோ உங்களுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருந்திருக்கும் நான் நம்புறேன். இதே மாதிரி இன்ட்ரெஸ்டிங்கான யூஸ்ஃபுல்லான இன்னொரு வீடியோவில் நான் உங்களை சந்திக்கிறேன். நன்றி.